இதோ தவக்கால சிந்தனையாக அடுத்த பதிவு. மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார். மத்தேயு 6:14. மன்னிப்பு கேட்பவன் மனிதன், மன்னிப்பு கொடுப்பவன் மாமனிதன். ஆம், ஒரு மனிதன் தனது தவறை எப்பொழுது உணர்கிறானோ, உணர்ந்து மனம் வருந்துகிறானோ, அப்போதே அந்த பாவத்திற்கான மன்னிப்பை பெற்றுக்கொள்ள இறைவனின் இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறான். மனமாற்றத்தின் காலம் இந்த தவ காலத்தில் இறை அன்புக்கு விரோதமாகவும் பிறர் அன்புக்கு விரோதமாகவும் நமது பாவங்களை நினைவு கூறுவோம். நமது வார்த்தைகளால் செயல்களால் பிறரை காயப்படுத்தியிருக்கலாம். அதனால் நமது உறவுகள் உடைக்கப்பட்டிருக்கலாம். நாம் யாரால் காயப்படுத்தப்பட்டிருக்கிறோமோ அவர்களை மன்னிக்கும் மனம் பெறுவோம். நாம் நமக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாம் மன்னிக்கும் போதுதான் நமது குற்றங்களுக்கு நாமும் மன்னிப்பு பெற முடியும், பரமனின் பிள்ளைகளாக முடியும். மன்னிப்போம், மன்னிப்பை பெறுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.